ஹாய் வியூவர்ஸ், பிபிஎலோட எல்லா மேட்சுக்கும் நம்ம வரிசையாக டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஎலோட பிளே ஆஃப் மேட்ச் குவாலிஃபயர் 1 பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸும் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் எவ்வளோ ரன்ஸ் அடிப்பாங்க, யார் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுப்பாங்க, யார் சரியாக விளையாட மாட்டாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 21 பார்த்தீங்கன்னா 3-4 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் ராகுவும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும் பார்த்தோம்னா புதனை சேர்ந்தவங்க, சனியை சேர்ந்தவங்க, செவ்வாயை சேர்ந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். கேதுவை சேர்ந்தவங்களுக்கும் சுக்கிரனை சேர்ந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக மைனஸாக இருக்கும். நம்ம அதுபடி ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கையில் ஃபஸ்ட்டு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸில் பார்த்தோம்னா பென் மெக்டர்மாட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். அடுத்து மேத்யூ வேர்டு நல்லாவே இருக்கும், அவருக்கு ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மிச்சல் ஓவன் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து டிம் டேவிட் ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிளப் சோவன் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் தான் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சி வாக்கிம் 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து என் சௌத்ரி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து கிறிஸ் ஜார்டன் அவரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாதன் எல்லிஸ் 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜி கர்னான் அவர் பார்த்தீங்கன்னா 1-2 விக்கெட் எடுப்பார். லாஸ்ட்டாக ரியலி மினிட் எடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சிட்னி சிக்ஸர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ் பிலிப்பே அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜே எட்வர்ட்ஸு பவுலிங் போகிறப்போ ஒரு விக்கெட் எடுப்பார். அடுத்து குர்டிஸ் பேட்டர்சனுக்கு நல்லா இருக்குது, அவர் ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஜோர்டன் சில்க்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து லெக்கன்ஸா அவர் ஒரு 25 ரன்ஸ் அடிப்பார். அடுத்து ஜே டேவிசஸ் அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கும். அடுத்து பென் டாவர்சிஸ் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. அடுத்து ஹைடன் கேரும் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஜே சோகனுக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கும். பி மேன்ஹேட்டி பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஹரிக்கன்ஸ்லையும் சிக்ஸர்ஸ்லையும் யாரெல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் மேத்யூ வேர்டு, மிச்சல் ஓவன், சி வாக்கிம், நாதன் எல்லிஸ், சி கர்னான், ஜாஸ் பிலிப்பே, குர்டிஸ் பேட்டர்சன், மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ், லெக்கன் ஷா, பென் டாவர்சிஸ், பி மன்ஹட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலான்னு பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் மேத்யூ வேர்டு, குர்டிஸ் பேட்டர்சன் இவங்க 2 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வின் பண்ணலாம் நீங்கள்.